சாரதா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வரமாட்டேன் விஜய் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொன்னோன்னு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. சாரதா என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இவரை எப்படியாவது வர வைக்கணுமே, அப்போ தானே சீக்கிரமாக வந்து டாக்டர் வந்து சொன்னபடி குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சாரதா என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருக்காங்க. எதுவுமே செய்யாமல் சாப்பாடு கூட செய்யாமல் அமைதியாக உட்காந்துடுறாங்க. அப்போ வந்து என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னோடனே, நான் எதுக்கு இங்கே இருக்கணும், நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. என்னம்மா எதுக்காக இவ்வளோ பண்ணுற, இல்லடி என் பேச்சு நீ கேட்குறதே இல்லை, நான் இங்கே எதுக்கு வேஸ்ட்டாக இருக்கணும், என் பேச்சை கேட்காம நான் எதுக்கு இருக்கணும், எனக்கு தான் எந்த மரியாதையும் இல்லையே அப்படின்றாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, அவங்க வீட்டுக்கு போகணுன்னு அடம் முடிச்சுட்டு தப்புமா அப்படின்னோடனே, பாருடி நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் போகணுன்னு நினைக்கிறேன், நீ வர்றதும் வராதும் இஷ்டம், அதனால் நான் அப்படியே விட்ட முடியாது, நீ வருவேன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த குழந்தைக்கு எதிர்பார்க்கும், நான் என்ன பதில் சொல்கிறது அங்கே போய், அதனால் வேணாம், எதுக்கு உனக்கு இடைஞ்சலாகவும் நீ சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நான் வந்து தலையாட்டிட்டு இருக்க முடியாது, எதுக்காக தேவையில்லாமல் நான் இங்கே இருக்கிறது உனக்கு இடைஞ்சலாக தானே இருக்குது, உன் இஷ்டத்துக்கு நடக்க முடியல, அதனால் என் 2 பொண்ணுங்க வீட்டில் யார் வீட்டில் அதை நான் இருந்துக்கிறேன்டி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க, வேறு வழி எனக்கு அப்படின்னோடனே, இப்போ என்ன நாங்கள் வரணும் அவ்வளோதானே, சரி வரேன் வீடு, அதுக்காக இப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்றாங்க. கண்டிப்பாக வருவேல்ல, எந்த வித காரணமும் சொல்ல மாட்டியே, நிச்சயமாக வரேன், நான் முதல்ல நாளைக்கு காலைல வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது போகலாம், சரியா, ரெடி ஆயிரு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அப்பாடா ஒத்துங்கண்ணா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னோடனே விஜய் ஃபோன் பண்ணுறாரு. என்னங்கத்த காவேரி வர சம்மதிச்சிட்டால அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் சொல்லி சம்மதிக்க வைக்காமல் இருப்பேன் மாப்பிள்ள, நாளைக்கு நாங்கள் ஆஜராயிடுறோம், சாயந்தரம் நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்னோடனே, ரொம்ப சந்தோஷம் அத்தை, இப்போவே நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறேன், நாளைக்கு தானே மாப்பிள்ள வரப்போகிறோம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் பண்ணிடுறாரு. என்ன விஜய் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. நாளைக்கு காவேரி வீட்டுக்கு வர அது சந்தோஷம் தான் அப்படின்னோடனே, உடனே தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீயும் காவேரி ஒன்றாயிட்டா எனக்கு அது போதும் அப்படின்னோடனே அமைதியாக இருக்கார். என்னப்பா என் மேலே மறுபடியும் கோவமானோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, காவேரி இங்கே வரணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், சீக்கிரமாகவே நானும் காவேரி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன், என்ன நடக்க போதோ தெரியல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து காலைல குழந்தை ஸ்கூலில் வந்து விடுறதுக்காக விஜய் வந்து போகிறாரு. அங்கே வந்து சரிப்பா அதான் ஸ்கூலுக்கு வந்துட்டோம்ல, நான் கிளம்பி போகிறேன்ப்பா, கிளாஸ் ரூம் போகணும்ல, லேட் ஆகிடும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் லேட் ஆகாது, கொஞ்சம் நேரம் இரு, டைம் இருக்குது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு, இல்லைப்பா டைம் ஆகிடுச்சி, டைம் இருக்குதுன்னு சொல்கிறேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து காவேரி வந்துடுறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் இறங்க இறங்க அப்படின்னோடனே, ஏன்ப்பா இவ்வளோ நேரம் டைம் இருக்குது, நீங்கள் மிஸ்ஸாக பார்த்துருவோம், டைம் எங்கே போச்சு அப்படின்னோடனே, அது வந்து அப்படின்றாரு. தெரியுதுப்பா தெரியுது, மிஸ்ஸு வந்துட்டோன்னே உங்களுக்கு டைம் ஆகிடுச்சு இல்லையா, வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. என்ன இவ ஏதாவது தெரிஞ்சுட்டுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு குழந்தைய பற்றி. எங்கே வந்து காவேரி வந்து பார்க்குறாங்க நம்ம விஜயையும் குழந்தையும். வந்துட்டியா அப்படி சொன்னோன்னே, குட் மார்னிங் மிஸ் அப்படின்னா, குட் மார்னிங் அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து பார்க்குறாங்க காவேரி. காவேரி வந்து விஜயை பார்த்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் மிஸ்ஸோட சாரீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னோடனே, மிஸ் உங்கள் சாரீ ரொம்ப அழகாக இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு அப்படின்னோடனே, அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. ஐயோ அம்மோ எதுக்கு இப்படி சொன்னேன் அப்படின்னு, நீங்கள் தானே ரெடி சொன்னீங்க, நான் சொன்னால் அப்படியே சொல்லிடுவியா, சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னோடனே, மிஸ்ஸு வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் டேடின்னு. ஐயோ எக்ஸ்ட்ரா பிட்லாம் வேறு போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்து முறைக்கிறாங்க. தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஐயோ பார்த்து முறைச்சிட்டு போகிறாளே, என்கிட்ட மறுபடியும் பேசுவாளா பேச மாட்டாளா, சாயந்தரம் வருவாளா வரமாட்டாளா ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே காவேரி வந்து போயிட்டு வந்து சிரிக்கிறாங்க. விஜய் சொன்னது க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொன்னது சந்தோஷப்படுறாங்க காவேரி. வந்து உண்மையிலே இன்றைக்கி நம்ம நல்லா தான் இருக்கோம், இந்த புடவை நம்ம நல்லா தான் இருக்குது, அதான் அப்படி சொல்லியிருக்காரு, அப்போ கூட அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து அப்படியே கோவமாக போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் வந்து ஐயோ ஏற்கனவே கோவமாக இருக்காளே, சாயந்தரம் வருவாளா, எதுக்கும் அத்தைக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்பாடா வருவாள், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய்.